வேப்பம்பூ துவையலுக்கு என்னென்ன தேவை? இது வந்து காஞ்ச வேப்பம்பூ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 மிளகா, 2 பெருங்காயத்துண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. எதுக்காகனா இது உளுத்தம்பருப்பு போடலன்னா இது வந்து நைஸாகிடும் இந்த துவையல். அதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக இந்த 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதை ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் வந்து தேங்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். வேண்டான்னா விட்டுடுங்கோ. இப்போ நம்ம இதை வறுத்துட்டு அரைக்க போகிறோம். வானவேல் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த வானால ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து பொருளை வறுக்க போகிறோம். இந்த உளுத்தம் பருப்பு இருக்குல்ல, அதை போட்டுடுங்க. ஏன்னா வேப்பம்பூவை போட்டால் அப்படியே வந்து இதுவாக போயிடும், கருகி போயிடும். அதை போட்டுட்டு 2 பெருங்காயத்துண்டு இதை வறுக்க ஆரம்பிக்கணும். இப்போது இதை வறுத்துட்டே இருக்கும்போது இந்த 3 மிளகாயுமே போட்டுடுறேன். இதையும் சேர்த்து நல்லா சிவப்பாற வரைக்கும் வறுக்கணும். இது வந்து சிவப்பாக எடுத்து இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த வேப்பம்பூவை அப்படியே போட்டுடணும். இதையும் போட்டு ஒரு பெரட்டணும் நல்லா. இந்த சமயத்தில் வேணும்னா நீங்கள் அடுப்பை கூட ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வறுத்துட்டு அரைக்க வேண்டியது தான். இதை வந்து இப்போ நல்லா கொஞ்சம் அடுப்பு நான் மூட்டியிருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன். இதில் வந்து வறுக்கணும். வேணும்னா கொஞ்சோடு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வானவில் நல்லெண்ணெயை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து செக்கில் ஆட்டினே நல்லெண்ணெய். இந்த ப்ராடக்ட் வந்து வேலூர்லேருந்து வருது. எல்லாருமே ஃப்ரீ டெலிவரி தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்களோட ஃபோன் நம்பரும் நான் கீழே போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா வித எண்ணெய்களும் அவங்க டீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை வறுத்தாச்சு. இதை நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு புளியும் போட்டு அரைக்க போகிறேன். இப்போது மிளகாயோட காம்பெல்லாம் கிள்ளி எல்லாத்தையுமே உள்ளே போட்டேன். இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஆர்க்கு கருவேப்பிலை அதையும் கொஞ்சம் போடுறேன். ஏன்னா கருவேப்பிலையும் ஹெல்த்தி. ஸோ அதையும் போட்டு இதோட அரைக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். புளியும் அதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அளவு இவ்வளோ உப்பு போடுறேன். இப்போ இதில் தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் போய் அரைச்சின்னு வந்துடுறேன். ஸோ அருமையான வேப்பம்பூ துவையல் ரெடி ஆகிடுதோ. இது வந்து சாதத்தோடு நீங்கள் பேசி சாப்பிடலாம். இந்த வேப்பம்பூ துவையலில் வந்து நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு அண்ட் தேங்காய் சேர்த்துருக்கேன் இல்லையா, புளியெல்லாம் இதெல்லாம் சேர்த்தா தான் கொஞ்சம் கரகரன்னு வரும், சாதத்தோடு பேசி சாப்பிட முடியும். நீங்கள் வந்து அந்த உளுத்தம்பருப்போ இல்லைனா தேங்காயெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நைஸாக சட்னி மாதிரி தான் வரும். அதை நீங்கள் தோசை இட்லியோட தொட்டு சாப்பிடலாம். இதை வந்து பேசி சாப்பிட்றதுனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்காய் வேண்டாதவோ அதை எடுத்துடலாம். ஸோ இதுதான் ஒரு சூப்பரான வேப்பம்பூ. கொஞ்சம் கூட கசப்பு தெரில, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதுங்களுக்கு தெரியாது இதில் வேப்பம்பூ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இதை வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சி மற்றும் அந்த எல்லாத்தையுமே வயிற்றெல்லாம் க்ளீன் பண்ணிடும். இது வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நாட்டு மருந்து கடையில் வேப்பம்பூ வந்து அவைலபிளாக இருக்கும். கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நல்லா ட்ரை பண்ணி பாருங்களேன். அண்ட் வேறொரு வீடியோ மூலம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.